ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்களேன், எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்க ட்ராகன் ஃப்ரூட் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது ஆக்சுவலி ரொம்ப வெயில் வந்தனால மேலே வந்துட்டு அந்த க்ரீன் கலர் துணி போட்டோம். எல்லோ கலரில் மாறிடுச்சுங்க ஃபுல்லாக. பட் பார்த்துங்க, இப்போ பாருங்களேன், அந்த க்ரீன் கலர் ஷீட் போட்டதுக்கப்புறம் துணி போட்டதுக்கப்புறம் பாருங்களேன், அப்படியே ஃபுல்லாக கலர் திருப்பி க்ரீனுக்கு மாறிடுச்சு. யாராவது வளர்த்திங்கன்னா அந்த மாதிரி க்ரீன் கலரில் ஆயிடுச்சுன்னா ஓவர் வெயில்னால தாங்க அது அந்த மாதிரி ஆகுது. இதை போட்டோன்னே ஓரளவு ஓகே ஆகிடுது. இங்கே பாருங்களேன், 3 பழம் பாருங்கள், ஒரே இதுலேயே 3 இருக்குது பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, 3 இருக்குது. அது இல்லாமல் பூ இருக்குது. எங்கேயாவது ஃப்ரூட் இருக்கான்னு நம்ம தேடுவோம். நானே வந்து ஒரு 4 நாள் ஆச்சு. இப்போல்லாம் பழுக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு, ஆனால் ஒன்று கூட இன்னும் பழுக்கலையா இருக்குது. பார்த்தீங்களா, பாருங்கள், இங்கே ஒரு பூ இருக்குது. மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரம்மில் தாங்க வச்சுருக்கோம். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், போன வருஷம் போட்டேன். இந்த வருஷம் பாருங்களேன், எவ்வளோ பழம், எவ்வளோ காய் இருக்குது பாருங்களேன். இதில் இருந்தாங்க எடுத்துகிட்டு போய் நாங்கள் தோட்டத்தில் வச்சோம். பாருங்கள், உள்ளே கூட இருக்குது. தோட்டத்தில் வச்சு லைனாக அப்படி இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல கரெக்டாக இந்த கணுவில் வந்து கரெக்டாக வெட்டிடணும். வெட்டி கொண்டு போய் மண்ணில் வச்சிங்கன்னா நல்லா தளருது. இங்கேருந்து எடுத்து கொண்டு போய் தான் நாங்கள் தோட்டத்தில் வச்சோம். நல்லா வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பழத்தை கண்டுபிடிச்சிட்டேங்க. வாவ், கண்டுபிடிச்சிட்டேங்க. பார்த்தீங்களா, இது ஆக்சுவலி கொஞ்சம் கீழே காயாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை இப்போ சாப்பிட முடியுமான்னு தெரில. என் பையன் பார்த்தா வேற வெட்ட சொல்லுவான். மறைச்சிருவோமா அவனுக்கு தெரியாமல்? அவன் பார்த்தா விட மாட்டானே. ஓகே, அவன் வந்தால் என்ன சொல்லுவான்னு பார்க்கலாம். கண்டுபிடிக்கிறானான்னு முதல்ல பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, அப்புறம் வெயில் இல்லாமல் இருக்கிறதாங்க ஒரு பந்தல் போட்டிருந்தோம். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு பழம் இருக்குங்க. வா, 2வது ஃப்ரூட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இது பரவாயில்லைங்க, இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. இது பரவாயில்லைங்க, அழகாக இருக்குது பாருங்கள். இதை பறிக்கலாங்க. பார்த்தீங்களா, மாடியில் தாங்க இது மாதிரி ஒரு 4 டேங்க் வச்சு அப்படியே ட்ரம் வச்சு அப்படியே வச்சுட்டோம். பரவாயில்லைங்க, வருஷம் நிறையா பழம் கொடுக்குதுங்க. நான் கூட எப்படியோ நினச்சேன், வருஷமே கொடுக்குது. இதுலேருந்து நிறைய இடத்துல நாங்கள் வெட்டி தோட்டத்தில் வச்சு அங்கேயும் சூப்பராக வந்துருச்சு. அதோடய வீடியோ என் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் நிறையா வீடியோஸ் நான் போடுறேன். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் நல்லா பெருசாகவே இருக்குங்க. 1, 2 சின்னதாக இருக்குது, 1, 2 பெருசாக இருக்குங்க. இதெல்லாம் இப்போ பூ பூத்துருக்கும் போல். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10, 15 இருக்கும்னு நினைக்கிறேன். 10 இருக்கும்னு நினைக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 14 இருக்குங்க. பரவாயில்லைங்க, 14 பழம் இருக்குங்க அந்த செடியில். நாங்கள் 14, 15 இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி டேமேஜஸ்லாம் எதுவுமே வராதுங்க. இதுக்கு எந்த மெயின்டெனன்ஸ் எதுவுமே தேவையில்ல. நீங்கள் நார்மலாக நட்டு வச்சாலே இந்த மாதிரி ஆயிரும். இப்போ என் பையனுக்கு வந்து ட்ராகன் ஃப்ரூட் இருக்குதுன்னு யாராவது சொல்லியிருந்தா இந்நேரம் வந்திருப்பான் மேலே. மாடி தோட்டத்தில் எவ்வளோ சூப்பராக பாருங்கள். இது வந்து பந்தல் நாங்கள் போட்டிருந்தோம். எதுக்குன்னா, அதிகமாக வெயில் இருந்துச்சு, அதனால் செடி ஃபுல்லாக எல்லோ கலரில் ஆயிடுச்சுங்க. அதுக்காக போட்டிருந்தேன். பட் இப்போ பாருங்களேன், சூப்பராக இருக்குது. போட்டனால பாருங்களேன், அந்த எல்லோ இது வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து பக்கத்து வீட்டில் கொஞ்சம் கேட்டாங்க, அதுக்காக அவங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் உடச்சி கொடுத்துருந்தோம். அந்த செடி அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள். அப்படியே எங்கள் செவத்துக்கு அந்த பக்கம் வச்சுருக்காங்க அவங்க. அது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் எல்லோயிஷ் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வெயில் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி எல்லோ ஆயிருங்க. இது வந்து அவங்க அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் அவங்க அந்த மட்டை போட்டாங்க. பட் வந்து இது இன்னும் கொஞ்சம் நல்லா போடணும்.
இந்த மாதிரி எல்லோ ஆயிடுச்சுன்னா மேலே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி க்ரீன் கலரில் துணி வாங்கி ஒன்று போட்டு விட்ருங்க. போட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக கலர் மாறிடும். எங்களுக்கு மாறிடுச்சு. அவ்வளோதாங்க, என் தம்பி வந்துட்டான். இப்போ அவன் என்ன பண்ண போகிறான்? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டான்டா. தம்பி கண்டுபிடிச்சிட்டே நீ. அது கொஞ்சம் காயாக இருக்க மாதிரி இருக்குடா தம்பி. அப்படி பிடிச்சி இப்படி முறுக்கணும். முறுக்கு. அப்படி முறுக்கு, நல்லா முறுக்கு. தம்பி பறிக்க போகிறான். வெற்றி அடைய போகிறான். வா, சூப்பருங்க. காட்டு, வீடியோவில் காட்டு. சூப்பர். இன்னும் எங்கே இருக்கு? வேற இல்லையே. கண்டுபிடி. எங்கே இருக்கு? கண்டுபிடி. கண்டுபிடிச்சிட்டியா? இதையும் இதே எப்படி பறிப்பா? இது உனக்கு எட்டாதே. நாளைக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்துட்டு ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டு கொடுத்துடலாம். இப்போ ஒன்று சாப்பிட்றலான்னு ஒரு பிளானுங்க. நாளைக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நம்ம தேட தேவையில்ல. இதுலேருந்தே அழுங்காமல் வெட்டி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுடலாம். தம்பி கீழே விழுந்துருவாயிரு, அம்மா பறிச்சு தரேன். அதாங்க, இது அவனுக்கு எட்டாது. அதாவது ரிஸ்க்கு வேண்டாம், அதெல்லாம் நம்மளே பறிச்சிடலாம். ஐயோ, இது பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. முள்ளு கிள்ளு குத்திருமோன்னு வேறு பயமாக இருக்குது. தம்பி பாதி காயாக இருக்குடா. அப்பா, பறிச்சாச்சுடா. எறும்புடா வேற. நல்லா பெருசுங்க இது, பார்த்தீங்களா? என்ன பழுக்கும்னு நினைக்கிறேங்க. பறித்து வச்சா பழுத்தணும்னு தான் நினைக்கிறேன். நான் வேறு அவசரப்பட்டு பறிச்சிட்டோனோ. இதே மாதிரி தாங்க வெள்ளரி பழத்தையும் பண்ணேன். அவசரப்பட்டு பறித்து சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. இது இந்த டைம் பழுத்துணும்னு தான் நினைக்கிறேன். இதை கொண்டு போய் வச்சு பார்ப்போங்க பழுக்குதான்னு. இது இப்போ பழுத்துருச்சு ஓரளவுக்கு. ஸோ நம்ம இதை வெட்டி சாப்பிட்லாம். தம்பி வெட்டுறியா? அவ்வளோதாங்க, அவனுக்கு வந்து இனிமேல் ஆர்வத்தை அடக்க முடியாது. அதனால் அதை அங்கே வச்சிரியா? அதை மட்டும் வெட்டு. இந்தா நைஃப், இந்தா கீழே உட்காந்து வெட்டு. ஒழுங்காக பிடிச்சி வெட்டு. ஆல்ரெடி நான் வெட்டிட்டேங்க. அவன் சும்மா வெட்டணுங்கிறதுக்காக, அவன் ஆசைக்காக கொடுத்துருக்கேன். சூப்பர். இப்போ இதை எடுங்க. பழம் சாப்பிட்றியா? தோல் அப்படியே அழுங்காமல் வாழைப்பழம் மாதிரி ஊதிச்சிட்டேங்க. பாருங்க, சாப்பிடு. நல்லாக்கா? நல்லா இருக்கா? நாளைக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒன்று வச்சுக்கோ. அம்மாவுக்கு அம்மா கொடுக்காமே சாப்பிட்றியே. சரி பரவாயில்ல, நீ சாப்பிடு. பசங்க சாப்பிட்றத பார்க்கறதே ஒரு ஆசை தாங்க. ஓகேங்க, பார்த்தீங்களா? ஃபைனலாக அந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணுறேங்க. இன்னும் நிறையா பழம் பழுக்கும். அதான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி சின்ன நம்ம தண்ணி பாட்டில்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி தண்ணி பாட்டில்ஸ்லாம் வந்து கேனில் வந்து மண்ணை கொட்டி இந்த மாதிரி வைங்க. சூப்பராக வருது. இது அவங்க 4 வருஷமாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு மெயின்டெனும் இல்லை, தண்ணி மட்டும் தான் அப்பப்போ வந்து ஊற்றிட்டுருக்கோம். ஸோ இது உங்களுக்கு கடையில் வாங்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.